இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு டில்லியில் புகழ். தென்னாட்டில் தெனாலிராமன் தான் தலை சிறந்த விதூஷகன் என்று கேள்விப்பட்ட டில்லி சக்கரவர்த்தியான பாபர் அவனுடைய திறமையை சோதிப்பதற்கு அவனை 1 மாத காலம் டில்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயருக்கு கடிதம் அனுப்பினார். ராயர் அகமகிழ்ந்து, தென்னாலிராமா, தென்னகத்தின் பெருமையும் திறமையும் ஓங்கும்படியாக நீ டில்லி மன்னரால் பாராட்ட பெற்று அவரிடமிருந்து ஒரு சிறு பொன் முடிப்பாவது பரிசு பெற்று வந்தால் உனக்கு 1000 பொன் பரிசளிப்பேன். இல்லையெனில் உன் தலையை மொட்டையடித்து என் நாட்டிலிருந்து விரட்டி விடுவேன் என்று கூறி அனுப்பினார். ராமன் டில்லிக்கு வரப்போவதை அறிந்த சக்கரவர்த்தி பாபர் தம்முடைய அரசவையில் உள்ள அனைவரிடமும் நம்மிடம் வரப்போகும் தெனாலிராமனின் விகடத் திறமையை நான் கடுமையாக சோதிக்க விரும்புகிறேன். அதனால் அவன் என்ன அகட விகடம் செய்தாலும் எவரும் சிரிக்கவோ அவனுடைய திறமையை பாராட்டவோ கூடாது. தவறுதலாக நகைப்பவர்கள் தங்களுடைய தலையை இழக்க நேரிடும். அந்த தென்னகத்து விதூஷகனுக்கு இந்த மாபெரும் சபையில் நாம் சாமானியமாக பரிசளித்தல் ஆகாது என்று எச்சரித்தார். அதனால் தெனாலிராமன் அவருடைய தர்பாருக்கு வந்து தன் விகடத் திறமையை முழுவதையும் காட்டியும் கூட ஒருவரும் பாராட்டவில்லை. அவனுக்கு பாபரிடமிருந்து ஒரு சிறு பொன் முடிப்பும் பரிசு கிடைக்கவில்லை. அதனால் தந்திரமாக தான் பாராட்டும் பரிசும் பெற வேண்டும் என்று ஒரு உபாயம் எண்ணிக்கொண்டு சென்றான். ஒரு நாள் சக்கரவர்த்தி பாபர் தம்மை கவருடன் உலாவ செல்லும் வழியில் தொண்டு கிழவரான ஒரு பக்ரி ஒரு குழி தோண்டி புளியமர கன்று ஒன்றை நட்டு பயிராக்குவதில் முனைந்திருந்தார். அதை கண்ட பாபர், கிழவரே, இந்த புளியங்கன்றை ஏன் இங்கு நடுகிறீர்? இது மரமாக வளர்ந்து காய்த்து அதன் பழங்களால் கிடைக்கும் லாபத்தை நீர் அனுபவிப்பதற்குள் அருந்து விடுவீரே என்றார். அதற்கு அக்கிழவர், சக்கரவர்த்திகளே, இதுவரை என் முன்னோர்கள் நட்ட மரங்களிலிருந்து நான் பழங்கள் பறித்து வாழ்ந்து வந்தேன். அதுபோல் எனக்கு பின்னால் வருபவர்கள் பழம் பறித்து வாழ்வதற்காக நான் மரம் நட்டு வைத்துவிட்டு போவது என் கடமை அல்லவா என்றார். அதை கேட்டு அவரை பாராட்டிய பாபர் அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசளித்தார். அக்கிழவர் அகமகிழ்ந்து, ஐயா, மரம் நட்டவர்கள் அனைவரும் மரம் வளர்த்த பின்னர் தான் லாபமடைவார்கள். ஆனால் நானோ இக்கன்றை நடும்பொழுதே உங்களிடமிருந்து பொன் முடிப்பை லாபமாக அடைந்தேன். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு நன்மை செய்யும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்றார். அந்த வாசகத்தையும் சாதுரியத்தையும் பாராட்டிய பாபர் மீண்டும் அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசளித்தார். கிழவர் அதையும் வாங்கி கொண்டு, ஐயா, இந்த மரங்களை நட்டவரெல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறைதான் பயனடைவார்கள். ஆனால் நானோ அல்லாவின் அருளினாலும் தங்களின் கருணையினாலும் இதை நட்ட அன்றே 2 முறை பலனடைந்தேன் என்று கூறி பாபரால் பாராட்ட பெற்று மீண்டும் ஒரு பொன் முடிப்பை பரிசாக பெற்றுக்கொண்டார். அதற்கு மேல் அங்கு நின்றால் கிழவர் மேலும் ஏதாவது சொல்லி கையில் உள்ள பண முடிப்புகளை எல்லாம் பரிசாக பெற்று விடுவார் என்று நினைத்து பாபர் கிளம்பினார். அப்போது சற்று பொருங்கள் என்ற அந்த கிழவர் தாம் வேஷத்தை கலைத்தார். அந்த வேஷத்தில் தெனாலிராமன் தான் வந்து சாதுரியமாக பொன் முடிப்புகளை பரிசாக பெற்றுவிட்டான் என்பதை கண்டதும் பாபர் அவனை பெரிதும் பாராட்டி தம்மை காவலிடமிருந்த பொன் முடிப்புகளை எல்லாம் அள்ளி கொடுத்து, ராமா, உன் வெற்றியே அரசிடம் போய் சொல் என்று வழி அனுப்பினார். தென்னகத்தின் திறமையே டில்லியில் நிலைநாட்டி வந்த தெனாலிராமனுக்கு ராயர் தாம் வாக்களித்தபடி 1000 பொன் பரிசளித்தார்.